இலவசம்னு போகிறீங்களா, நிஜமாகவே இலவசத்துக்கு எனக்கு தெரியும் தவிர்க்கிறது நல்லது தான். அதே நேரத்தில் இது மாதிரி உள்ளே போயிட்டு உங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் டிசைட் பண்ணுங்க. பேஷண்ட் வந்து டிசைட் பண்ணலாம் எனக்கு இது தேவை இது தேவையில்லை அப்படின்னு. மோஸ்ட்லி இப்போ நான் ஏன் ஆஃபர் பண்ணுறோம், ஏன் ஆஃபர் டெஸ்ட் வருது, இதெல்லாம் எனக்கு இப்போ நாங்கள் ஒரு பேஷண்ட்டை வர வைக்கணும். குறைஞ்ச ரைட் இருந்தால் தான் டெஸ்ட் பண்ணுறதுக்கு வர்றதுக்குன்னு வர்றாங்க. ஆஃபர் டிஸ்கவுண்ட்டுன்னு இருந்தால் தான். அன்றைக்கி எங்கே போலும் டிஸ்கவுண்ட்டுன்னு கேட்காம எந்த பொருளும் வாங்குறது செய்கிறதே இல்லை. ஒன்லி தியேட்டர் மட்டும்தான் நம்ம போய் எதுவுமே கேட்குறதில்ல, எடுத்து கொடுத்துட்றோம். ட்ரெஸ்ஸு போய் பார்த்தாலும் உணவு பார்த்தாலும் சரி, எங்கே குறைவாக இருக்குது அதெல்லாம் பார்க்குறோம். பட் உங்களுக்கே தெரியும், உணவு எடுத்துக்கிட்டாலும் சரி, குறைவான உணவு காஸ்ட் இருக்குன்றப்போ தரமற்று போய் நிறைய ப்ராப்ளங்கள் வாய்ப்பு இருக்குது. ட்ரெஸ்ஸுமே குறைவானதுன்னு பார்த்துட்டு அது ஒரே நாளில் வெளுத்து போகிறதுக்கு மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி ரொம்ப குறைவான காஸ்ட் அப்படின்னு சொல்கிறதுனால தரமற்ற டெஸ்ட் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம டிசைட் பண்ணிக்கணும். லேபில் போய் உங்களை இலவசம்னு சொல்லி அழைத்து உள்ளே வந்து எனக்கு அடிஷ்னலாக இந்த டெஸ்ட்டு பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்கன்னா, அப்போது அது எனக்கு தேவையான்றதை நீங்கள் தேவையை தவிர்த்துடுங்க. அதை நீங்கள் உங்களுக்கு எப்போ தேவை இருக்கோ அப்போ வந்து அந்த டெஸ்ட்டை பண்ணிக்கிறதுக்கு பண்ணுங்க. அப்போது அதனால் அந்த இலவசம் சொல்லி உங்களை கவர்றப்போ வியாபார நுணுக்கத்தில் தானே அதை செய்கிறாங்க. அதை அப்போ அதில் நம்ம வந்து போய் மாட்டிக்காமல் தவிர்த்துக்கிறது நல்லது. அது